ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். இது பார்த்திங்கன்னா இது மீன் பேர் வந்து கொடுவா மீன். இதுக்கு வந்து என்ன மசாலா நாங்கள் போட்டு வச்சுருக்கோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், பட்டை மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு லெமன் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கோம். நாங்கள் வந்து பாபாஸோடு தான் பாய்ச்சோம். ஓகே, இதில் மசாலா தடவி நான் காட்டுறேன் எப்படி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நல்லா எல்லா மீன்லையும் மசாலா தடவிக்குவோம் நம்ம. ஓகே, இதில் சோள மாவும் கொஞ்சம் போட்டுக்குவோம். அதான் மீன் நாங்கள் வச்சுட்டோம். ஓகே, நல்லா கலந்து விட்டுக்குவோம். திருப்பி நம்ம ஆரம்பிப்போம் மசாலா தடவை. ஓகே மக்களே, பாருங்கள் எவ்வளோ பெருசு, நல்ல பெரிய மீன். நான் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, மெல்லிசா வெட்ட சொன்னேன். இப்படி பூ மக்களே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு கொடுவா மீன் வந்துட்டு இந்த மாதிரி விலையில தான் விற்கிது. ஓகே மக்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரான் ஊடாங். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு என்ன விலை பாருங்கள். ஓகே மக்களே, இங்கே பாருங்கள் இது எவ்வளோ பெரிய கணவாய். பொருசு நீட்டாக இருக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 36 வழி. அதாவது மீனோட விலை வந்து 50 வழிக்கு மேலே. அப்புறம் இந்த கணவாயோட விலை வந்து 20 வழி என்னமோ. இந்த கணவாய் இல்லை, இந்த ஊடாங். அப்புறம் இது வந்துட்டு 36 வழி ஒன்று. ஆனால் அது இங்கெல்லாம் அப்படி தான் விலை மக்களே. இது பார்த்திங்கன்னா இப்படி தான் சுத்தம் பண்ணணும். இந்த ஊடாங்க இந்த நடுவில் உள்ளது அந்த அழுக்கு எடுத்துட்டு அப்புறம் கழுவிடணும். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக செஞ்சுக்கணும். ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மெரினேட் பண்ணி வச்சுட்டோம். நல்லா மசாலா தடவி வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா கொடுவா மீன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சொத்தம்னு சொல்லுவாங்க இங்கே, கணவாய். அப்புறம் இது வந்துட்டு ஊடாங், இது வந்து மட்டன். ஓகே, இது எல்லாமே நம்ம நல்லா ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மசாலா தடவி வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா கொடுவா மீன், ஊடாங், கணவாய். ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா இது வந்து கொடுவா மீன். நம்ம நல்லா ஊற வச்சுட்டோம் மசாலா தடவி. எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தான், இல்லை இது 3த்துக்கும் ஒரே மசாலா பாய்ச்சிருக்கோம். இது வந்துட்டு சொத்தம் கணவாய், இது வந்துட்டு ஊடாங், இது வந்துட்டு மட்டன் கிரில் பண்ண போகிறோம். ரெடி, நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சாச்சு. ஓகே, ஹாய் மக்களே, இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக் பெப்பர் மசாலா வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு லைக் ஒரு பொடி நாங்கள் சொந்தமாக வறுத்து செஞ்சோம். இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா வந்துட்டு பிளாக் பெப்பர், சீரகம், பட்டை, பூவு, லவங்கம், மல்லி போட்டு நல்லா வறுத்துட்டு பிளெண்டரில் அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, தக்காளி பழம், வெங்காயம், காஞ்ச மிளகா. இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு நல்லா வேக வச்சோம். என்னென்ன போனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டோம். அப்படி அரைச்சி
சேர்த்துக்குவேன். நல்லா 2 கைப்பிடி வெங்காயம் போட்டு நல்லா வதங்கி விட்டுக்குவேன். ஓகே, வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்த கையோட பட்டை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு வேக வச்சு இறக்கி இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த சைட்டுக்கூப்பில் போட்டு கூட அவிச்சிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து சட்டியில் நல்லா போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா இறக்கி சாஃப்டாக ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச தூளை நம்ம கொட்டிக்கலாம். மக்களுக்கு கடைசியாக வந்துட்டு மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம கொஞ்சம் பிளாக் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். கருப்பு மிளகு, ஓகே மக்களே, இப்போதான் நாங்கள் வந்துட்டு பிளாக் பெப்பர் மட்டன் பவுடர் செஞ்சோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, நம்ம தனியாக இறக்கி வச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இது வடி. ஓகே, நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு. நாங்கள் வடித்தோம் அந்த இதில். அதனால நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை குறைச்சிக்கோங்க. அப்படி இந்த மாதிரி எண்ணெய் வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எங்களை மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி இந்த வெங்காயம் வெட்டி வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்குவாங்க. அப்போ இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் மிளகா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை,
அதுக்கப்புறம் நம்ம கனவாயும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜூஸ் ஃபுல்லாக வந்த மாதிரி கனவாய்க்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கனவாய்க்கு மட்டும் கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை, இது நல்லா கிண்டி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த மீனையும் வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கனவாய் வறுத்துட்டோம், அப்புறம் இந்த ப்ரானையும் வறுத்துட்டோம். இங்கே இந்த பிளாக் பெப்பர் இருக்குது. நம்ம ரைஸும் ஆக்கியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு நெய் சோறு, அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் மட்டன் வறுவல், அதுக்கப்புறம் கணவாய், தவா ஃப்ரை, ஊடங் தவா ஃப்ரை, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. Okay, thank you for watching. Bye.